இந்த இடத்துல தான் இல்லை இந்த கோயிலில் தான் முருகர் சூரபத்மன், அதாவது சூரசம்ஹாரம் நடந்து முடிஞ்சு அவருடைய கோபம் தனியா, அவருடைய கோபம் அடங்காம அந்த அக்னியை அணைக்கணும், அந்த கோபத்தை அணைக்கணும், அதை தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கோயிலுக்கு, இந்த திருப்பூர் மாவட்டத்தில் திருமுருகன் பூண்டி அப்படிங்கிற இந்த கோயிலுக்கு வந்து அவர் கையில் இருக்க வேலையும் மயிலையும் கோயிலுக்கு வெளியே விட்டுட்டு இந்த கோயிலுக்கு உள்ள இருக்கிற சிவபெருமான், தன்னுடைய தந்தையாய சிவபெருமான அப்பாவை பார்க்க வந்து தவம் செஞ்ச இடம் இது. முருகர் நேரில் உண்மையிலேயே வந்து இருந்த இடம். அவர் வந்ததுக்கும் ஆதாரம் இருக்கு, வந்து அவருடைய வேலும் மயிலும் வெளியே விட்டுட்டு கோயிலுக்குள்ள வந்ததுக்கும் ஆதாரம் இருக்கு. சொல்ல போனா இந்த சுற்று வட்டாரத்திலேயே 6 முகத்தை ஒரே கருவறையில 6 முகத்தையும் ஒரே நேரத்தில் தரிசிக்கிற மிக உயர்ந்த அதிசயம் இந்த கோயில இருக்கு. அப்படி ஒரு உயர்ந்த புண்ணிய ஸ்தலம், தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம். அதுலயும் தேவாரத்தில் சுந்தரர் அவருடைய செல்வம் இந்த ஊருக்கு வரும்போது அவருடைய செல்வம் கொள்ளையடிக்கப்படுது. அந்த செல்வத்தை மீட்டு கொடுத்த ஸ்தலம் இந்த கோயிலுக்கு வந்து நாம இங்க இருக்க முருகரையும் சிவபெருமானையும் வழிபடும் போது நமக்கு என்ன கிடைக்கணும், இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு உதாரணமாகவும் இந்த இடம் இருக்கு. வாழ்க்கையில ஒரு தடவையா வந்து இந்த இடத்த பாத்துருங்க. அதாவது செல்வங்கிறது 2 விதமா இருக்கும். ஒண்ணு நம்மளுடைய ஆன்மாவும் உடல் சம்பந்தப்பட்ட செல்வம், இன்னொன்னு நம்ம வாழ்க்கை வாழ்றதுக்கு தேவையான பொன்பொருள் செல்வம். இந்த 2 அமைப்பும் இந்த இடத்துக்கு வந்தால் நல்லபடியா மாறும். அப்படின்னா உடலால் ஏற்பட்ட நோய் அம்சமா இருந்தாலும் சரி, இல்ல இழந்த பொன்பொருள் செல்வமா இருந்தாலும் சரி, இந்த இடத்துக்கு வந்தால் நல்லபடியா திருப்திகரமா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு உதாரணம் இந்த ஸ்தலம்.